யோபு 24ஆம் அதிகாரம். 1. சர்வவல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? 2. சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். 3. தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டிக்கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக்கொள்ளுகிறார்கள். 4. தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் சுகமாய் ஒளித்துக்கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். 5. இதோ அவர்கள் காட்டுக்கழுதைகளைப் போல இரை தேட அதிகாலமே தங்கள் வேலைக்கு புறப்படுகிறார்கள். வனாந்தரவெளிதான் அவர்களுக்கும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாரம் கொடுக்க வேண்டும். 6. துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சத் தோட்டத்தின் பழங்களைச் சேர்க்கிறார்கள். 7. குளிரிலே போர்த்துக்கொள்ளுகிறதற்கு ஒன்றும் இல்லாததினால் வஸ்திரமில்லாமல் இராத்தங்கி. 8. மலைகளிலிருந்து வரும் மழைகளிலே நனைந்து ஒதுக்கிடமில்லாததினால் கண்மலையிலே ஒண்டிக்கொள்ளுகிறார்கள். 9. அவர்களோ தகப்பனில்லாத பிள்ளையை முலையை விட்டு பறித்து தரித்திரன் போர்த்து கொண்டிருக்கிறதை அடகுவாங்குகிறார்கள். 10. அவனை வஸ்திரமில்லாமல் நடக்கவும் பட்டினியாய் அரிக்கட்டுகளைச் சுமக்கவும். 11. தங்கள் மதில்களுக்குள்ளே செக்காட்டவும் தாகத்தவனமாய் ஆலையாட்டவும் பண்ணுகிறார்கள். 12. ஊரில் மனுஷர் தவிக்கிறார்கள், குற்றுயிராய் கிடக்கிறவர்களின் ஆத்துமா கூப்பிடுகிறது, என்றாலும் தேவன் அதற்கு குற்றமாக அவர்கள் மேல் சுமத்துகிறதில்லை. 13. அவர்கள் வெளிச்சத்துக்கு விரோதமாய் நடக்கிறவர்களின் கூட்டத்தார், அவர்கள் அவருடைய வழிகளை அறியாமலும் அவருடைய பாதைகளில் தரிசிக்காமலும் இருக்கிறார்கள். 14. கொலைபாதகன் பொழுது விடுகிறபோது எழுந்து சிறுமையும் எளிமையுமானவனைக் கொன்று இராக்காலத்திலே திருடனைப்போல் திரிகிறான். 15. விபசாரனுடைய கண் மாலைமயங்குகிற வேளைக்குக் காத்திருந்து என்னை ஒரு கணம் காணமாட்டாதென்று முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். 16. அவர்கள் பகலில் அடையாளம் பார்த்த வீடுகளை இருட்டிலே கன்னமிடுகிறார்கள், அவர்கள் வெளிச்சத்தை அறியார்கள். 17. விடியுங்காலமும் அவர்களுக்கு மரண இருள் போல இருக்கிறது, அப்படிப்பட்டவன் மரண இருளின் பயங்கரத்தோடு பழகியிருக்கிறான். 18. நீரோட்டத்தைப் போல் தீவிரமாய் போவான், தேசத்தில் அவன் பங்கு சபிக்கப்பட்டு போகிறதினால் அவன் திராட்சத் தோட்டங்களின் வழியை இனி காண்பதில்லை. 19. வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மழையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். 20. அவனை பெற்ற கற்பம் அவனை மறக்கும், புழு திருப்திகரமாய் அவனை தின்னும், அவன் அப்புறம் நினைக்கப்படுவதில்லை, அக்கிரமமானது பட்டமரத்தைப் போல முறிந்து விழும். 21. பிள்ளை பெறாத மலடியின் ஆஸ்தியை பட்சித்துவிட்டு விதவைக்கு நன்மை செய்யாதே போகிறான். 22. தன் பலத்தினாலே வல்லவர்களை தன் பாரிசமாக்குகிறான், அவன் எழும்புகிறபோது ஒருவனுக்கும் பிராணனைப் பற்றி நிச்சயமில்லை. 23. தேவன் அவனுக்கு சுகவாழ்வை கட்டளையிட்டால் அதின்மேல் உறுதியாய் நம்பிக்கை வைக்கிறான், ஆனாலும் அவருடைய கண்கள் அப்படிப்பட்டவர்களின் வழிகளுக்கு விரோதமாயிருக்கிறது. 24. அவர்கள் கொஞ்ச காலம் உயர்ந்திருந்து காணாமற்போய் தாழ்த்தப்பட்டு மற்ற எல்லாரைப் போலும் அடக்கப்படுகிறார்கள், கதிர்களின் நுனியைப் போல அறுக்கப்படுகிறார்கள். 25. அப்படியில்லையென்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். யோபு 25ஆம் அதிகாரம். 1. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, 2 அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். 3. அவருடைய சேனைகளுக்குத் தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார்மேல் உதிக்காமலிருக்கிறது? 4. இப்படியிருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? 5. சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமலிருக்கிறது, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்குச் சுத்தமானவைகள் அல்ல. 6. புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். யோபு 26ஆம் அதிகாரம். 1. யோபு மறுமொழியாக, 2. திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பெலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? 3. நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய்? 4. யாருக்கு அறிவைப் போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? 5. ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. 6. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. 7.
அவர் உத்தரமண்டலத்தை வெட்டவெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். 8. அவர் தண்ணீர்களை தம்முடைய கார்மேகங்களில் கட்டிவைக்கிறார், அதின் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை. 9. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதின்மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். 10. அவர் தண்ணீர்கள் மேல் சக்கரவட்டம் தீர்த்தார், வெளிச்சமும் இருளும் முடியுமட்டும் அப்படியே இருக்கும். 11. அவருடைய கண்டிதத்தால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். 12. அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதின் மூர்க்கத்தை அடக்குகிறார். 13. தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார், அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. 14. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைக்கோடியானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடிமுழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். யோபு 27ஆம் அதிகாரம். 1. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது. 2. என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்குமட்டும். 3. என் உதடுகள் தீமையைச் சொல்வதுமில்லை, என் நாக்கு கபடம் பேசுவதுமில்லை என்று. 4. என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வவல்லவருமானவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன். 5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியுமட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். 6. என் நீதியை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், அதை நான் விட்டுவிட்டேன், நான் உயிரோடிருக்குமளவும் என் இருதயம் என்னை நிந்திக்காது. 7. என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக. 8. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்போது அவன் நம்பிக்கை என்ன? 9. ஆபத்து அவன்மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? 10. அவன் சர்வவல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ? 11. தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன், சர்வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். 12. இதோ நீங்கள் எல்லாரும் அதை கண்டிருந்தும் நீங்கள் இத்தனை வீண் எண்ணங்கொண்டிருக்கிறது என்ன? 13. பொல்லாத மனுஷனுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற பங்கும் கொடூரக்காரர் சர்வவல்லவரால் அடைகிற சுதந்தரமும் என்னவெனில்? 14. அவனுடைய குமாரர் பெருகினால் பட்டயத்துக்கு இரையாவார்கள், அவன் கற்பப்பிறப்புகள் ஆகாரத்தில் திருப்தியாவதில்லை. 15. அவனுக்கு மீதியானவர்கள் செத்து புதைக்கப்படுவார்கள், அவனுடைய விதவைகள் புலம்புவதில்லை. 16. அவன் புழுதியைப் போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணைப் போல வஸ்திரங்களைச் சவதரித்தாலும். 17. அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்திக்கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்ளுவான். 18. அவனுடைய வீடு பொட்டுப்பூச்சி கட்டின வீட்டைப் போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசையைப் போலுமாகும். 19. அவன் ஐசுவரியவானாய் தூங்கிக் கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும்போது ஒன்றுமில்லாதிருக்கும். 20. வெள்ளத்தைப் போல திகில்கள் அவனை வாரிக்கொண்டு போகும், இராக்காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்துக்கொண்டு போகும். 21. கொண்டல் காற்று அவனை தூரமாக்கிக் கொண்டு போக அவன் போய்விடுவான், அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளிக்கொண்டு போகும். 22. அவர் இவைகளை அவன்மேல் வரப்பண்ண அவனை தப்பவிடாதிருப்பார், அவருடைய கைக்குத் தப்பியோட பார்ப்பான். 23. ஜனங்கள் அவனை பார்த்து கைகொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு வெருட்டிவிடுவார்கள். யோபு 28ஆம் அதிகாரம். 1. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. 2. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். 3. மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தரமட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். 4. கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றிப்போக பண்ணிச் செல்லுகிறான். 5. பூமியின்மேல் ஆகாரம் விளையும், அதின் கீழிடங்களிலிருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போலிருக்கும். 6. அதின் கல்லுகளில் இந்திரநீலம் விளையும், அதின் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். 7. ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வள்ளுவூரின் கண்ணும் அதைக் கண்டதில்லை. 8. துஷ்டமிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதைக் கடந்ததில்லை. 9. அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். 10.
கன்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். 11 ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்திலிருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். 12 ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளையாடுகிற இடம் எது? 13 அதின் விலை மனுஷனுக்குத் தெரியாது, அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. 14 ஆழமானது, அது என்னிடத்தில் இல்லையென்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்தில் இல்லையென்கிறது. 15 அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. 16 ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல. 17 பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல, பசும்பொன்னாபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. 18 பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது, முத்துக்களைப் பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. 19 எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும்பொன்னும் அதற்குச் சரியல்ல. 20 இப்படியிருக்க ஞானம் எங்கேயிருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? 21 அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாயத்துப் பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. 22 நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதின் கீர்த்தியைக் கேட்டோம் என்கிறது. 23 தேவனோ அதின் வழியை அறிவார், அதின் ஸ்தானம் அவருக்கே தெரியும். 24 அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். 25 அவர் காற்றுக்கு அதின் நிறையை நியமித்து ஜலத்துக்கு அதின் அளவை பிரமாணித்து. 26 மழைக்கு திட்டத்தையும் இடிமுழக்கத்தோடே கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். 27 அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், அதை ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி. 28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். Thank you. Bye from Daniel. Bye from Daniel.